Hi everyone, welcome to my video Priya's World with Amma. இந்த வீடியோவில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பண்ணுற மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் வந்திருக்கேன். ரவா கிச்சடி வாங்க எப்படி பண்ணன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லை அப்படின்னாலும் எண்ணெய் சேர்த்துட்டு ரவை வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். ரவையை ரோஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா ரவை வந்துட்டு டக்குன்னு கலர் மாறிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்துக்கலாம். ரவை வறுப்பட்டதுமே அதை அப்படியே வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கிச்சடிக்கு என்னென்னலாம் போட்டு தாளிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ரவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் போட்டு தாளிக்க போகிறோன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், பட்டாணி, கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுமே இது கூட பார்த்திங்கன்னா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவில் 1.5 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். தக்காளி கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். சின்ன தக்காளியில் அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். அதையுமே வந்துட்டு நீல வாக்கில் தான் அரிஞ்சிருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 2 பீஸாக வந்துட்டு கீறிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாக போட்டுற வேண்டாம். பிகாஸ் பட்டாணி பீன்ஸ் இருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு க்ரீனிஷாக இருக்கும். தெரியாமல் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு நீல வாக்கில் கீறிட்டு தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி லேசாக வதங்கினதுமே இது கூடவே வந்துட்டு காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 5-6 பீன்ஸ் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு, 50 கிராம் அளவுள்ள பச்சை பட்டாணி வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துட்டு இந்த கிச்சடிக்கு தேவையான கல்லுப்பை நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்துட்டு வதங்கிடும். கேரட், பீன்ஸ், பட்டாணிலாம் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நான் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், காய் நல்லாவே வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதே பவுலில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். எதில் ரவை அளக்குறீங்களோ அதுலேயே வந்துட்டு தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. 1:3 தான் வந்துட்டு இந்த கிச்சடிக்கான ரேஷியோ. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ரவையை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியுமே சேர்த்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் போல் நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவை வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பிகாஸ் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால போடும்போதே சட்டுன்னு வந்துட்டு கெட்டி பட்டுரும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ரவையை வந்துட்டு இந்த மாதிரி போட்டுகிட்டே ஒரு சைடு வந்துட்டு கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா வந்துட்டு அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது கெட்டி பட்டுரும். நமக்கு வந்துட்டு அது கரெக்டாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவையை போட்டுக்கிட்டே ஒரு சைடு நம்ம வந்துட்டு கலரிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கூட நமக்கு கட்டிப்படாமல் அழகாக வந்துட்டு சூப்பராக வந்துடும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. ஒரு 1.5 நிமிஷத்துலேயே வந்துட்டு ரவை நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி ஈஸியாக வெந்து வந்துடும். இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சட்டுன்னு வந்துட்டு தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு ரவை இந்தளவுக்கு அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். இப்போது ரவையோடைய கிச்சடியோடைய ப்ராசஸ் வந்துட்டு முடிஞ்சுது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சோம்னா சூப்பராக வந்துட்டு நமக்கு ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், பக்காவாக வந்துட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ரவா கிச்சடிக்கு வாட்டருடைய ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா 1:3, 1 கப் ரவா, 3 கப் வந்துட்டு வாட்டரு. கண்டிப்பாக ஆசிட்டிஸ் இதே மாதிரி பண்ணுங்கள். இதோடைய அவுட்புட் சூப்பராகவே வரும். என்னமோ வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு ரவை எடுத்தோம், ஒரு உப்புமாவை செஞ்சோம், அதுக்கு சர்க்கரையை வச்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சமாக வெஜ்ஜஸ் போட்டு இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக திக்காக வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரவையில் வந்துட்டு உப்புமாவோ இல்லை கிச்சடியோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதோடைய டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆறுனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப கெட்டியாக ஆகாமல் இருக்காமல் இதே மாதிரியே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.